இருந்தார். இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அன்னைக்கு அதிமுகவுடைய அமைச்சர். அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள். ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி, நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம். அதே கொங்கு பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்தவன், அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும். கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா? கூவத்தூர் நடந்தது அலங்கோலம். ஒரு புரட்சி தலைவர், புரட்சி தலைவி நடத்திய ஒரு கட்சி, தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி. கூவத்தூர்ல நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க? இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்தில் கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தீங்க. ஹையஸ்ட் பிட்டராக எடப்பாடி பழனிசாமி, மீடியம் பிட்டராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர், லோவஸ்ட் பிட்டராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர். என்ன பிட்டிங்க? எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல அந்த பிட்டிங் முறை. அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சை இங்கிலே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்குறிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை, இது அகந்தை. 2026 புரட்சி தலைவர், புரட்சி தலைவி நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிணத்து தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேங்க, ஒரு உண்மையை சொல்றேன். எதற்காக எனக்கும் அதிமுகவினுடைய தலைவர்களுக்கும் சண்டை? இதன தனிப்பட்ட வாக்கியால் பிரச்சனையா? மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, அதிமுகவோடு கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள். எனக்கும் அதிமுகவுக்கும் வாய்க்கால் பிரச்சனையா? நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க. 2019 வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. எல்லா முதலமைச்சர்களும், கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க. நீங்களும் வாங்க, நான் போலான். அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா, தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில். இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி அன்று பேசினாரோ, மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது, எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. தவழ்வதை பற்றி, ஒருத்தருடைய காலை பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பற்றி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாசம் மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, தயவு செஞ்சு இந்த விவசாயினுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம். எப்படி வர வேண்டும், எப்படி அரசியல் இருக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற பாடம் எடுக்க வேண்டும். நான் உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியில் கிளை தலைவராக நான் சேரவில்லை. உண்மைதான் நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை. உண்மைதான் நான் மாவட்ட தலைவராக பணியாற்றவில்லை. நான் இந்த கட்சியிலே உங்களை போன தொண்டனாக சேர்ந்தது முதல் 2 திராவிட கட்சிகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக. 2வது மோடியினுடைய ஆட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. 2 தான். ஒருவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு ஈர்ப்பு இருக்கலாம். அத்வானி ஐயா, வாஜ்பேயி ஐயா, ஷாம் பிரசாத் முகர்ஜி ஐயா, எல்லோருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும். தேசியம், ஆன்மீகம், தெய்வீகம், வலிமையான ஒரு கட்சி, இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய கட்சி, நான் கரப்ட் பார்ட்டி, பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி, சாதாரண மனிதனை தலைவராக்கக்கூடிய கட்சி. எல்லோருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு பார்வை இருக்கும். எனக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருந்த பார்வை, தமிழகத்திலே 2 திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். இந்த கட்சியிலே தொண்டனாக சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சியில் நான் தொண்டனா சேர. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்ககிட்ட 2 மணி இருக்காங்களே, தங்கமணி, வேலுமணி, போன் பண்ணி டெல்லியில கேட்க சொல்லுங்க. கட்சியில் சேர்ந்த பொழுது நிபந்தனை இல்லாம இந்த கட்சியில சேர்ந்த தொண்டனாக எந்த ஒரு பொறுப்பு வேண்டும் கேட்கவில்லை, பதவி வேண்டும் கேட்கவில்லை, ஒன்றை விட்டு விட்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லி காட்டவில்லை. 2 திராவிட கட்சிகளும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில தொண்டராக இருக்க வேண்டும் என்று வந்தேன். இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ அதுபோல்தான் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு. இது பெரிய பொறுப்பு, சின்ன பொறுப்பு கிடையாது. உங்க கட்சியில வேணா மேடையின் மீது அமர்ந்திருக்கிறனால நீ பொதுச் செயலரா இருக்கலாம். ஆனா என் கட்சியில மேடையின் மீது நான் அமர்ந்திருப்பனால் இவர்களுக்கு நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகன். அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். தரக்கூடிய எடப்பாடி பழனிசாமிகளுக்கு இதெல்லாம் தெரியாது. அதனாலதான் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால்
தெளிவாக இருக்க வேண்டும். இரண்டு திராவிட கட்சிகளையும் ஒழித்து கட்ட வேண்டும். தெளிவா இருக்கணும். நம்ம சிந்தனையில எந்த விதமான தேக்கம் இருக்கக்கூடாது. தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவாக இருக்க வேண்டும். இரண்டு பேரையும் ஒழிச்சு கட்டணும். இரண்டு பேரும் நமக்கு பரம் எதிரிகள். என்ன திமுக வந்து கொள்ளையடிச்சு அவனுடைய கட்சிக்காக சொந்தக்காரங்கிட்ட ஆடிட்டர் வச்சு சேர்த்து வைப்பான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சம்பந்தி மூலமாக கொள்ளையடிச்சு அவர் ஒரிசால, பீகார்ல, ஜார்க்கண்ட்ல, மைன்ஸ்ல சேர்த்து வச்சுக்குவார். ரெண்டு பேருக்கும் அடிப்படை வித்தியாசம் இவ்வளவுதான். மற்றபடி இந்த கட்சிக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. அதனாலதான் அன்பு சொந்தங்களே, உங்களிடம் நான் மறுபடியும் வைக்கக்கூடிய வேண்டுகோள், நாம் எல்லோரும் துடித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் 2026 தவிர வேறு ஒரு வாய்ப்பு இல்லை என்பது நம் எல்லோருடைய கருத்து. காலம் கணிந்திருக்கிறது.